நிதின் நபிஜி அவர்கள் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய விஷயமா இருக்காரு. உலக அரங்கில மிகப்பெரிய ஜனநாயக கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத தலைவர் 46 வயசு உடைய நிதின் நபிஜி அவர்களுக்கு இந்த பொறுப்பு கிடைச்சிருக்குதுன்னா அவருடைய திறமை எந்த அளவுக்கு அசாத்தியமானதா இருக்கும், அவரை எந்த அளவுக்கு இந்த உலகத்திலே அதிகப்படியான உறுப்பினர்களை கொண்ட கட்சியும் அதன் தலைவர்களும் எந்த அளவுக்கு அவர் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள் என்று நம்ம உணர்ந்துக்கணும். இந்த மாதிரியான அதிசயங்கள் பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் நடக்கும். இந்த மாதிரியான சமூக நீதி, எல்லாருக்கும் எல்லாம் இப்படின்றதெல்லாம் நம்ம திராவிட மாயையில ஏட்டளவுல மட்டும்தான் இருக்கும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான், ஆர்எஸ்எஸ் வளர்ப்பில் மட்டும்தான் இந்த மாதிரியான நடைமுறை சாத்தியங்கள் எப்போதுமே இருக்கும். இதுல குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்றைய நம்முடைய பாரத பிரதமர், உலகிற்கெல்லாம் மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அவருக்கு வயசு 75. இன்றைய பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத தலைவருக்கு 46 வயசு தான். இருந்தாலும் இந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நிதின் நபிஜி அவர்கள் தான் எனக்கும் பாஸ் அப்படின்ற ஒரு செய்தியை உலகத்திற்கே பாஸா இருக்கக்கூடிய ஒரு உலக தலைவர் சொல்றாருன்ற போது, இந்த பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான அர்ப்பணிப்புள்ள தேச நலனே முக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் இதை தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடியது எப்போதுமே பொறுப்புகளை தவிர பதவிகள் அல்ல. சோ இந்த பொறுப்பு ஒரே ஒரு நம்முடைய பாரதத்தின் உன்னத வளர்ச்சியை நோக்கி மட்டுமே சிந்திக்கும். அந்த மாதிரியான நோக்கத்திற்காக மட்டும்தான் ஒவ்வொருவரும் பொறுப்பில் வருகிறோம். அந்த பொறுப்பிற்கேற்ற சிந்தனையிலையும் முயற்சியிலையும் நம்ம ஈடுபடும் போது எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற ஒரு நிலையை பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடியும்ன்றத உணர்ந்து இளைஞர்கள் இந்த தேசத்துக்கு உலக அரங்கில விஸ்வ குருவாக மாற்றக்கூடிய தேசப்பணியில தங்களை இணைச்சுக்கிட்டு இந்த தேசத்துக்கான தொண்டாற்ற அனைவரையும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.